எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் ஆலோசனை என்ன என்று பார்ப்போம். அது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தீர்க்க தரிசிகள் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அற்பமாய் நினைக்கிறோம். ஏதோ சொல்கிறாங்க, வாய்க்கு வந்ததை சொல்கிறாங்க, ஏதோ மனதில் வர யூகித்து பேசுகிறாங்க என்று சொல்லி இதெல்லாம் குறை சொல்கிறதுல யார் தெரியுமா? தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரம் இல்லாதவன் தான் தீர்க்கதரிசியை பார்த்து கேலி செய்வான். பாட வரம் இல்லாதவன் தான் ஆராதனை செய்கிறவனை கேலி செய்வான். பிரசங்கிக்க வர கிருபை இல்லாதவன் தான் பிரசங்கியாரை பார்த்து கேலி செய்வான். இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் நீங்கள் ஒரு நாளும் நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலே போட்டு உங்களை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் தேர்தல் படுத்தவும் கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் வாஞ்சையோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தை தேவ மனுஷன் மூலமாய் வருகிற வார்த்தை 100% உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அதை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோமோ, அது தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். ஏன் நீங்கள் அதை அற்பமாக எண்ணக்கூடாது தீர்க்க தரிசனத்தை என்று சொன்னால், உனக்கு புத்தியும் ஆறுதலும் பக்தி விருத்தியும் உண்டாக பேசுகிறார்கள். எனவே தீர்க்க தரிசன வார்த்தைகளை கனத்திற்குரிய வார்த்தையாய் நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கவும் அவர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள், விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. தடைகள் எல்லாம் விலகட்டு சுவாமி. ஆசீர்வதித்து உயர்த்தும். என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகளை என் பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்கப்பா. அந்த வார்த்தையெல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையை காக்கிறவர், கிருபையாய் இறங்கி அற்புதம் செய்வீராக. உங்கள் நாமத்தில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.